ஹாய், அதாவது என்னோட குட்டி தங்கத்தோட ஈவினிங் சின்னதாக வேடிக்கை காமிக்கிறதுக்காக ஒரு வாக் அப்படியே போயாச்சு. அம்மா பாவம். அதாவது என்னோடய மாமா பசங்க, அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் என் அக்கா ஹஸ்பண்ட் எல்லோரும் அப்படியே ஜாலியாக கார்ட்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே குளிச்சுட்டு என் குட்டி தங்கத்தோட வெளியில் வாக்கிங் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அவன் கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் இந்த பைக் இருந்துச்சா, எங்கள் தம்பிங்களோட பைக்லாம், மாமா பசங்க பைக்கு. ஸோ அதில் அப்படியே உட்கார வச்சு நான் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே. அதாவது இன்றைக்கி வந்து குட்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து திருச்சி. ஸோ அங்கே இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மசாலா பட்டாணி வந்து சாப்பிட்ருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 5 ரூபாய்க்கு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வச்சு கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து செய்யலான்னு தான் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டாணி நான் காலையிலே ஊற வச்சிட்டேன். அதை வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு, வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி போட்டு, அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் வாக்கில் கட் பண்ணி போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டு, அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட ஒரு 3 டீஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, மசாலா வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மைய வேக வச்ச சுண்டலை வந்து அதோட வந்து சேர்த்துக்கிட்டு நல்ல கிளறி எடுத்தோம்னா மசாலா சுண்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தயார். இதுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்குள்ள. ஸோ அந்த காரமே போதும். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்ல ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நான் அடிக்கடி செய்ய மாட்டேன், ரொம்ப ரேராக தான் செய்வேன். ஸோ இந்த ஸ்நாக்கோட வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் டீ போட்டு அழகாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த சுண்டல் ப்ளஸ் டீ இது வந்து காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி ஈவினிங் போச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி அழகாக ரியாக்ட் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் போயாச்சு, மேலே ரூமுக்கு தூங்க போயாச்சு. அங்கே போய் எங்கள் குட்டி தங்கம் பாருங்கள், கண்ணாடியில் அவங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டு அவங்க ரியாக்ட் பண்ணுறதுலாம் அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஆனா தங்கப்புல ரணக்குட்டி ரணதீரன் இங்க யாரு? நேரம் அதிகாலை 3 மணி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, எங்கள் குட்டி தங்கத்தோட அவன் எந்த நேரம் முழிச்சிருக்கான், எந்த நேரம் தூங்குறான். இங்கே பாருங்கள், என்னை போட்டு காலைல விடிய காத்தால 3 மணிக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அவன் அழகாக விளையாண்டுட்டு இருந்தான். அதை என்ஜாய் கூட என்னால் பண்ண முடியல. ஒரு பக்கம் தூக்கம் வருது, ஏன்னா நைட்டு தூங்கினதே ஒரு 11 மணி மேலே இருக்கும். இங்கே பாருங்கள், அவன் பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால பகல் ஃபுல்லாக டயர்டில் தூங்கிட்டு நைட்டு எங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். எங்கள் ஷாம்லால் ஒரு பக்கம் முடியல, ஐயோ ஒரு பக்கம் முடியலன்னு அழுதுட்டு கவுந்தடிச்சு தூங்கிட்டா. சரி ஓகேன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் என்னை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஸோ இருந்தாலும் அந்த தூக்கம் தாங்க முடியல தான், இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஐயோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் கூட சேர்ந்து. ஸோ சூப்பராகவே போச்சு. அதுக்கப்புறம் இது மறுநாள் வந்து பார்த்திட்டிங்கன்னா எங்கள் குட்டி தங்கத்துக்கு சும்மா சின்னதாக அவன் நாங்களாம் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா. ஸோ அதனால் அவனும் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக கையில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் அவன் எப்படி சாப்பிட்றான்ட்டு.
ஆனால் அந்த மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பிள்ளைக்கு நம்பி கட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவனும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஆக்சுவலாக வந்து நாங்கள் அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளஷெல்லாம் எடுத்து தனியாக கிண்ணியில் வச்சு மசிச்சு அதை வந்து ஊட்டினான். ஆனால் இருந்தாலும் இதை வந்து அதிகமாக அவன் சாப்பிடல. அவன் கையில் வச்சுருந்தது தான் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டான். என்னதான் இருந்தாலும் குழந்தைகள் தான் திங்கிற மாதிரி வந்து வராது. நம்ம ஊட்டி விடுவோம் நல்லா, இருந்தாலும் அவங்க சாப்பிட்ணுன்னு நினப்பாங்க. இங்கே பாருங்கள் எங்கள் அக்கா ஊட்டுற ஸ்பூனை பிடுங்கிட்டு அவன் சாப்பிட்றத. ஸோ அந்தளவுக்கு உள்ளார போகலைனாலும் ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி கீழே விழுந்து மேலே விழுந்து அப்படி சாப்பிட்டா தான் பிள்ளைங்களோட வயிறு நிறையும்பாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு சாப்பாடெலாம் வந்து ஊட்டி விடலாம் மாட்டாங்க. ஒரு பிளேட்டை போட்டு அதில் வந்து வச்சுருவாங்க, நாங்கள் தான் அள்ளி சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அப்படியே குட்டி தங்கத்தை மடியில் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா போச்சு டே இன்னைக்கு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தங்கத்தோட. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.